வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து கார்டன் ஏரியால திடீர்னு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கார்டன் ஏரியால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் வந்து அவங்க ஒரு மன்னிப்ப கேட்டிருப்பாங்க. எதுக்காக கேட்டேன் அப்படின்றதையும் வந்து கேட்டதுக்கப்புறம் நெறைய டைம் புலம்பியிருக்காங்க. எதுக்காகன்னா, மத்தவங்கலாம் சாப்பிடல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்றனால, நான் அந்த விஷயத்த கன்சிடர் பண்ணி எல்லாரும் சாப்பிடணுன்ற ஒரே ரீசனுக்காக நான் சாரி கேட்குறேன் அப்படின்ற மாரி அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. பட் விஜய் பார்வதிக்கு வந்து அந்த விஷயத்த வந்து இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல. என்னோட ம் அ அவங்களுக்கு என் மேல இருக்கிற ஈகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம். சாப்பிடாததெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. என்ன வந்து எப்படியாவது சாரி சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஈகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன சாரி சொல்ல வச்சுட்டாங்க. பரவால்ல. பட் எல்லாரும் சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றத வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்கப்ப, திவாகர் என்ன பண்றாரு, போயிட்டு சாப்பிட்டுட்டு இவங்களுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சாப்பிட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க போல. இவர் எடுத்துட்டு வந்தோனே, "எனக்கு எதுக்குண்ணே எடுத்துட்டு வந்தீங்க? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல" அப்படின்ற மாரி கேட்கவே, "இல்ல பாரு சாப்பிடு பாரு பரவால்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. பட் இவங்க வந்து எல்லாரும் என்ன எல்லாரும் சாப்பிடாதனால தான் வந்து என்னால தான் எல்லாரும் சாப்பிடல அப்படின்ற மாரி சொல்லி தானே இவங்க என்கிட்ட சாரி வாங்குனாங்க. இப்போ வந்து நான் அத சாப்பிடணும்னு நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அப்படின்ற மாரி உடஞ்சு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. அண்ட் தென் அவங்க சமைச்சத நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்றதையும் வந்து ஒரு பாயிண்ட்டா வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப வந்து சாப்பாடு விஷயத்த தவிர்த்து நீ வேற ஏதாவது வந்து நீ வேணா கேம் விளையாடு. ஏன்னா சாப்பாடு வச்சு நம்ம ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா, எதிரிக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் குடுக்குற மாரி நம்மள வந்து அவன் வச்சு செய்றதுக்கு அப்படின்றத வந்து அவர் தெளிவா சொன்ன உடனே ஓகே லெசன் லேர்ன்ட் அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவங்க அத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சாப்பாட தவிர்த்து மத்த விஷயங்கள்ல நம்ம வந்து கேம் விளையாடலாம். ஏன்னா சாப்பாடுன்னு வர்றப்ப அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றப்ப, அது வந்து நம்பளுக்கு ஆப்போசிட்டா அது திரும்புறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கு அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணி அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் வந்து சொல்லி அவங்கள வந்து சிரிக்கவும் வைக்கிறாங்க. அத பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ பார்வதி வந்து அழறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, திவாகர் வந்து தேவையில்லாம போய் சாப்பாடு எடுத்துட்டு வருவார். "நீ சாப்பிடு சாப்பிடுன்ட்டு." ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. பர்ஸ்ட் அவுட் ஆகி, "ஏன் நான் சாப்பிடணும்?" அப்படின்ற மாரி கேள்வி கேட்டு, இப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க லைவ்ல. அத பத்தியும் நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ பார்வதிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயி அ மன்னிப்பும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஐய்யயோ! கேட்டுட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்து அது பர்ஸ்ட் அவுட் ஆகி அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அவங்க வந்து இதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, இன் கேஸ் கலையரசன் திவாகர் கூட இல்ல அப்படின்னா, ரொம்ப அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க இந்த வீட்டுக்குள்ள அப்படின்றது தான் வந்து என்னோட கணிப்பு. ஸோ இவங்க 2 பேரும் இருக்கவே அவங்க வந்து கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத என்னோட கணிப்பு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.